வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம காந்தாரா தி லெஜண்ட் சாப்டர் 1 திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு காந்தாரா படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்தினுடைய பிளாட்டும் இதுவும் சேம் தான். அதாவது காந்தாரா அப்படிங்கிற ஒரு காடு இருக்குது, அந்த காட்டை அபகரிக்கணும்னு நினைக்கிறாரு ஒரு அரசர். அந்த அரசர்கிட்ட இருந்து அந்த காட்டையும் காட்டு மக்களையும் ஒரு கடவுள் காப்பாற்றுது. இதுதான் வந்து பார்த்தோன்னா கான்செப்ட். இந்த படத்தினுடைய முதல் பாசிட்டிவ் என்னன்னா, இந்த படத்தினுடைய ஸ்டோரி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே ஸ்டோரி தான் வந்துச்சு, ஆனால் அதுதான் இந்த ஸ்டோரியும் அப்படின்னு தெரியாத மாதிரி அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு நம்ம ரிஷப் ஷெட்டி அவர்கள். அதுவே வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வேறு ஸ்க்ரீன் பிளே, இது வேறு ஸ்க்ரீன் பிளே, அதனாலே இது வேறு ஒரு ஸ்டோரி மாதிரியுமே தெரியுது. ஸோ அது வந்து ரொம்ப அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பாசிட்டிவ் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே தான். ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு தாறுமாறாக இருக்குது நண்பர்களே. ஸோ நம்ம ரிஷப் ஷெட்டி அவர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் தான் நான் சொல்லி ஆகணும். இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா மனுஷன் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் வந்துட்டு ஒரு சீன் நான் மிரண்டு போயிட்டேன். அது என்ன சீன் அப்படின்னா, அது கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும், ஸ்பாய்லர் ஆனாலும் பரவாயில்ல. அதாவது ஒரு வெள்ளை கலர் குதிரை வந்து பார்த்தீங்கன்னா கப்பலில் இருந்து வீதிக்குள்ளே தெரிச்சு ஓடி வரும். அந்த சீனை எப்படி தான் எடுத்தாங்க, எங்கே கேமரா ஆங்கிள் வச்சாங்க, எப்படி அந்த குதிரையை ஓட விட்டாங்க, அந்த சீனை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ மிரட்டி விட்டுருக்கானுங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது F1 படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. F1 படத்தில் எப்படி அந்த ரேஸில் வந்து பார்த்தோன்னா கார் போகும், எங்கெங்கேயோ கேமரா ஆங்கிளை வச்சு மாஸ்க் காட்டியிருப்பாங்கல்ல, அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தோன்னா அந்த குதிரை ஓடுறதை வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிஜமாலுமே வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் தாறுமாறாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் இன்னும் நிறையா சீன்ஸ் இருக்குது. அந்த கேமரா ஆங்கிள் வச்ச விதமாக இருக்கட்டும், அதை காட்டின விதம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா தாறுமாறாக பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூணாவது பாசிட்டிவ் வந்துட்டு VFX தான். ஸோ இந்த ஒரு பட்ஜெட்டில் இவ்வளோ சூப்பரான ஒரு VFX பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். அதாவது ஒரு புலியை காட்டுறாங்க, அப்புறம் தேவாங்க விலங்குகளை காட்டுறாங்க, அதுக்கப்புறம் இன்னும் நிறையா விலங்குகளெல்லாம் காட்டுறாங்க. எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு VFX பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தா வந்துட்டு என்னடா இது VFX பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராத மாதிரி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா VFX பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஆனால் படத்தோட பட்ஜெட் வந்துட்டு 150 crores சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த VFX வந்துட்டு தாறுமாறாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இன்னும் பயங்கரமாக பட்ஜெட்டை போட்டிருந்தாங்கன்னா இன்னும் ரியலாக கூட காட்டியிருக்கலாம். பட் இந்த பட்ஜெட்டுக்கு இது சூப்பரான ஒரு VFX அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அடுத்து வந்துட்டு கேரக்டர் டிசைனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஷப் ஷெட்டி அவர்களுடைய கேரக்டர், அதுக்கப்புறம் நம்ம ருக்மிணி அவர்களுடைய கேரக்டர், அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம ஜெயராம் அவர்களுடைய கேரக்டர், அப்புறம் அவருக்கு ஒரு பையன், அவனுமே ஒரு அரசராக வருவார், அந்த கேரக்டருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ கேரக்டர் டிசைனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இந்த திரைப்படத்துடைய பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா இதெல்லாம் தான். அதாவது ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் கேரக்டர் டிசைனிங், VFX, இந்த 4 விஷயமுமே வந்து பார்த்தோன்னா இந்த திரைப்படத்தினுடைய பாசிட்டிவ்ஸாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இது நல்லா இருந்தாவே படம் ஓடிடும் இல்லையா, அப்படி தான் வந்து பார்த்தோன்னா இந்த படம் இருக்குது. ஆனால் நெகட்டிவ்ஸுமே இந்த திரைப்படத்தில் இருக்குது. ஸோ முதல் நெகட்டிவ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு அன்வான்டாக காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. அது சுத்தமாக வந்து பார்த்தோன்னா இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஸோ அதாவது ஒரு கதையை ஆரம்பிக்கிறாங்க, அந்த கதையை நோக்கி படம் போய்கிட்டு இருக்கிறப்போ தேவையில்லாமல் ஒரு காமெடி ட்ராக்லாம் வருது. ஸோ அதை வந்துட்டு படத்தை சலிப்பு தட்ட வச்சுது அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, இந்த காமெடி ட்ராக்கை தாண்டி போயிட்டா நல்ல சீன் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனசில் தான் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூக்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதுவும் ஒர்க் அவுட்டும் ஆகலாம் பெருசாக. ஸோ ஒரு சில இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா சிரிக்கிறாங்களே தவிர, ஆனால் நிறையா நேரம் அந்த காமெடி சீன்ஸ் ஓடின மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ ரெண்டாவது நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர இருட்டாக வந்து பார்த்தோன்னா படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் காட்சிகளெல்லாம் இருட்டிலே தான் ஓடுது. ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அல்லது அந்த தெய்வத்தை காட்டுற சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இருட்டிலே வந்து பார்த்தோன்னா ஓடிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு லிமிட்டாக வந்து பார்த்தோன்னா அதை வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இது ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அப்புறம் மூணாவதாக இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்னென்னா, அன்வான்டான ஃபேண்டசி சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய அந்த திரைப்படத்தில் வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதாவது இந்த புலியை VFX பண்ணீங்க ஓகே, அப்புறம் தேவாங்க விலங்குகள் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா VFX பண்ணது நல்லா இருந்துச்சு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இந்த சிவனுடைய வாகனமான நந்தி இருக்கு இல்லையா, அவரை வந்துட்டு ஏதோ ஹல்க் ரேஞ்சுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க, VFX பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் அன்வான்டாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நிறையா ஃபேண்டசி சீன்ஸ் வந்து பார்த்தோன்னா அன்வான்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு இந்த பக்கம் காந்தாரா மக்கள், அந்த பக்கம் ஒரு ராஜ்யம், அவங்க வந்துட்டு இந்த காந்தாரா மக்களை ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து தெய்வம் வந்து எப்படி காப்பாற்றுதுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் அந்த கிளைமேக்ஸ் நெருங்க பார்த்தீங்கன்னா ஏதோ பேய் பிசாசுங்கெல்லாம் வந்துடுற மாதிரி, இந்த பக்கம் கடவுளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி அந்த ஒரு ஜானருக்கு போயிட்டாங்க. ஸோ அப்படி வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபேண்டஸியாக இருந்துச்சு. அதாவது நார்மல் படத்தில் கடைசியில் போக போக மட்டும் ஃபேண்டஸியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். சரி ஓகே ப்ரோ, படத்தில் லேக் இருந்துச்சா, போர் அடிச்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நான் சொன்னேன் அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் தேவையில்லாதது. ஸோ அது அந்த இடத்துல லேக் ஆச்சு, போர் அடிக்கவும் செஞ்சுது.
செகண்ட் ஹாஃப்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா வந்துட்டு படம் ஃபுல்லாக அந்த இருட்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கா, அதுவும் சண்டை காட்சிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இழுவையாக இருக்கா, அதனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக போர் அடிக்கவும் ஆரம்பிக்கும். பட் கிளைமேக்ஸ் வந்தக்கப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணது வந்துருச்சுரா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அந்த கிளைமேக்ஸை வச்சதுனாலேயே வந்துட்டு பெருசாக இதெல்லாமே மறைஞ்சு போயிடுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா படம் விட்டு வெளியே வர்றப்போ அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு சூப்பரான பிஜிஎம், ஒரு டைட்டில் ட்ராக் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எந்த ஒரு பிஜிஎம்மே இல்லை. இந்த இதுக்கு முன்னாடி வந்த காந்தாரா படத்தில் ஒரு பிஜிஎம் வரும் இல்லையா, அந்த பிஜிஎம்மை தான் தூக்கி இந்த தெய்வத்துக்கும் போட்டு கூஸ் பம்ப்ஸ் வர வைக்கிறாங்களே தவிர இந்த படத்துக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு மாசான பிஜிஎம்மோ ஒரு டைட்டில் ட்ராக்கோ இருந்த மாதிரி தெரியல. ஸோ பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் அந்த பிஜிஎம்மை தான் ரிப்பீட் மோடில் போட்டு நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் கொடுத்தாங்கன்னு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆக மொத்தத்தில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அன்வான்டான காமெடி ட்ராக்கு, அன்வான்டான நிறைய ஃபேண்டசி காட்சிகள், அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் அங்கே இங்கே கொஞ்சமாக வந்து பார்த்தோன்னா சில லேகியான காட்சிகள், அப்புறம் பிஜிஎம் வந்து பார்த்தோன்னா பழைய பிஜிஎம்மே போட்டு உருட்டியிருக்காங்க. இதெல்லாமே வந்து இந்த திரைப்படத்தினுடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னொரு பாசிட்டிவான விஷயத்தையுமே நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா நம்ம ரிஷப் ஷெட்டி அவர்கள் வந்துட்டு கடவுளாக மாறுவார் இல்லையா, அந்த கடவுள் அவருக்குள்ளே வந்ததுக்கப்புறமா பண்ணுற ஃபைட் சீன் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தோன்னா அற்புதமாக இருந்துச்சு. அந்த ஃபைட்டெல்லாம் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஏதோ ஒரு ரோபோ வந்து சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தா அந்த ஃபைட் சீன் எடுத்திருந்தாங்க. அதெல்லாமே வந்துட்டு நல்லா ரசிக்கும்படியாகவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த திரைப்படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயத்தையுமே வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பொன்னியின் செல்வன் வந்துச்சு, ஒரு கங்குவா வந்துச்சு, பட் அதெல்லாமே வந்து பார்த்தோன்னா பெருசாக பேசப்படலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதில் நாம் எதை மிஸ் பண்ணோமோ அது வந்து பார்த்தோன்னா இந்த காந்தாராவில் இருக்குங்க. அதாவது ஒரு பொன்னியின் செல்வன் திரைப்படம் ஒருத்தருக்குமே புரியாத மாதிரி கசகசன்னு எடுத்து வச்சுருந்தாங்க. இதே மாதிரி அந்த கங்குவா படம் வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே போய் காத்துன்னு கத்தி எடுத்து வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக கத்தவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொன்னியின் செல்வனில் மிஸ் பண்ண எலமெண்ட்டெல்லாம் இதில் இருக்குங்க. இப்படி தான் ஆக்சுவலாக அந்த படம் வந்திருக்கணும். பொன்னியின் செல்வன் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்திருக்கணும். ஸோ இதை தான் நான் வந்து பார்த்தோன்னா எதிர்பார்த்தேன். பட் அது அங்கே வந்து பார்த்தோன்னா அது மிஸ் ஆச்சு. பட் இவங்க வந்து பார்த்தோன்னா அதை ப்ராப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதையும் தாண்டி வேல்பாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வருது நம்ம சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில். அந்த வேல்பாரிங்கிற நாவல் படித்தவங்களுக்கு தெரியும், அதில் வர்ற சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இவங்க உருவி இருக்காங்க இந்த காந்தாரா திரைப்படத்தில். அதாவது மிளகு வியாபாரம் பண்ணுறதுக்காக நாட்டுக்குள்ளே வருவாங்க, அந்த சீன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த தேவாங்கு விலங்குகளை காட்டினது, இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா வேல்பாரி நாவலில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதில் இன்ஸ்பயர் ஆகி இவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. வேல்பாரி நாவல் படித்தவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த கதையை படமாக பார்த்தா இப்போ இருக்கும், அப்படி தான் காந்தாராவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம சங்கர் அவர்கள் ஆல்ரெடி வந்துட்டு வேல்பாரியில் யாரும் கை வைக்காதீங்க, அந்த படத்தினுடைய ரைட்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பட் இவங்க அதில் கொஞ்சம் கை வச்சிருக்காங்க. நம்ம காந்தாரா திரைப்படத்தில் அதோட சாயல் தெரியுது. நம்ம சங்கர் அவர்கள் இந்த படத்தை பார்த்தாருன்னா மேபி ஏதாவது ஒரு பிரச்சனை வெடிக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் பொன்னியின் செல்வன், கங்குவாங்கிற மாதிரி ஹை பட்ஜெட் திரைப்படங்கள் இருந்தாலுமே இந்த காந்தாரா திரைப்படத்தில் பண்ண ஒரு மேஜிக் நம்ம தமிழ் சினிமாவில் ஒர்க் அவுட் ஆகலை தான். இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே நண்பர்களே, இந்த காந்தாரா திரைப்படத்துக்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னென்னா 7.4 அவுட் ஆஃப் 10. ஸோ நீங்கள் இந்த காந்தாரா தி லெஜண்ட் சாப்டர் 1 திரைப்படத்தை பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.